கவிதை தலைப்பு தாயும் சேயும். உலக வரைபடத்தில் பார்த்தால் வெகு தூரத்தில் உள்ளவர்கள் நாங்கள். முக்கியமாக மனிதர்கள் வாடையை தூரத்தில் வைத்து வாழ்பவர்கள் நாங்கள். எங்கள் தேசம் பனிப்படர்ந்த தேசம். எதிரிகள் நடுவே காதலன் காதலியை தேடுவதும், எம் சந்ததிக்காக இருவரும் உணவு வேட்டைக்கு செல்வதும், உணவுக்காக ஆழ்கடல் மூழ்கி மேலே வந்து திசை பார்த்த வண்ணம். ஒற்றுமையுடனும் நிதானம் தவறாது உணவு சுமந்து வரும் அழகு எங்களுக்கு நிகர் நாங்களே. குழந்தைகள் உணவின்றி 3 நாட்கள் வரை காத்திருக்கும். உணவுக்காக 30 நாட்கள் வரை பயணம் எளிதல்ல. எதிரிகளால் எத்தனையோ இளஞ்சொடிகள் உயிர் சூறையாடப்பட்டுள்ளது. இதை உணர்ந்ததால் குழந்தைகளை கூட்டத்தோடு விட்டு வருவோம். குறைந்தது 10,000 இருக்கும். நாங்கள் வரும்பொழுது வேகமாக ஒலி எழுப்பி பாஷையை உச்சரித்தவாறு வருவோம். பசியில் வாடியிருக்கும் குழந்தைகளும் ஒலி எழுப்புவார்கள். ஒளி பிரளயமாய் ஒலிக்கும். எங்கள் கண்களில் நம்ப முடியாத நிகழ்ச்சிகள் நிலவும். அவ்வளவு ஒளி சத்தத்திலும் தாயும் சேயும் அடையாளம் கண்டுகொள்ள நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்வாறு உணவு பகிர்ந்து ஊட்டி வம்சத்தை வளர்த்து விடுவோம். அன்னை வந்தால் அன்னமிட்டு சென்றால் அன்னம் தேட தன் உயிரை பணயம் வைத்ததால் எங்கள் கடுமையான பசிக்கு விடுதலை. தாய்க்கு நன்றி. கூடி வாழும் நாங்கள் முதுகுநாணி அல்லது பெண்குயின் என்பார்கள். என்றும் அன்புடன் வீரரஞ்சன்.